என்னோட ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். இந்த ஸ்கிரீன் எல்லாத்துக்கும் ஷேர் ஆகுதா? ஆக்சுவலி நான் நேத்து சொல்லியிருந்தேன் மெடிக்கல் ப்ராஜெக்ட் பார்ப்போம்னு சொல்லியிருந்தேன். பட் இன்னும் ஒரு 2, 3 டாபிக் பேலன்ஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ அந்த டாபிக்கை முடிச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் மொத்தமா கூகுள் க்ளவுட் ப்ராஜெக்ட்டுக்கு போகலாம். ஸோ அந்த ப்ராஜெக்ட் ஆக்சுவலி இந்த டாபிக்ஸ்லாம் கொஞ்சம் சிம்பிள் தான். ஜேக்வரிஸ் மட்டும் பார்க்கணும். ஓகேவா? ஜேக்வரிஸ் முடிச்சிட்டோம்னா நம்ம அந்த ஃபைனலாக அந்த கூகுள் க்ளவுட் ப்ராஜெக்டை நம்ம பண்ணலாம். ஓகே, இன்னைக்கு நம்ம வந்துட்டு ஜேக்வரி தான் பார்க்க போறோம். லாஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்த்தோம்? ஹையர் ஆர்டர் ஃபங்க்ஷன் பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து ஸ்டாப் வாட்ச் ப்ராஜெக்ட் பார்த்தோம் தானே? ஸோ ஹையர் ஆர்டர் ஃபங்க்ஷனுக்கு அப்புறம் இந்த அது எல்லாமே என்னன்னா ஜாவா ஸ்கிரிப்ட்ல வரும். ஜேகோரியும் இட்ஸ் லைக் அ ஜாவா ஸ்கிரிப்ட் தான். ஆனா என்னன்னா ஜேகோரி வந்துட்டு ஜாவா ஸ்கிரிப்டோட ஒரு லைப்ரரி மாதிரி. ஸோ அதை நம்ம இம்போர்ட் பண்ணிட்டா ஜேகோரியோட மெயின் கான்செப்ட் என்னன்னா கோட்லெஸ் அண்ட் தென் ஃபங்க்ஷன் வந்துட்டு நிறைய இருக்கு. ரைட்லெஸ் அண்ட் டூ மோர் இந்த ஃபங்க்ஷன் தான். ஸோ இது எப்படின்னா கோடிங் கம்மியா தான் இருக்கும். பட் அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்? நிறைய ஃபங்க்ஷன்ஸ் பண்ணலாம். ஸோ நம்பர் ஆஃப் லைன்ஸை கம்மி பண்றதுக்கான ஒரு ஸ்பெஷல் லைப்ரரி தான் இந்த ஜேகொரி. இது வந்து ஜாவா ஸ்கிரிப்டோட ஒரு லைப்ரரி. ஓகேவா? எப்படின்னா இந்த ஜேகொரிஸ் பொதுவா எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஜேகொரி வந்து நம்ம நிறைய லைன்ஸ் இருக்கிறத கம்மி பண்றதுக்கு ரேப் அந்த லைன்ஸை வந்து கொஞ்சம் ரேப் பண்ணி சின்னதா கம்மியா அதே டைம்ல நிறைய ஃபங்க்ஷன்ஸோட எழுதுறதுக்காண்டி நம்ம ஜேகொரி யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ஜேகொரி என்ன பண்ணுதுன்னா அந்த காம்ப்ளிகேட்டடான திங்ஸான அஜாக்ஸ் கால்ஸ்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் தானே? இட்ஸ் லைக் a ரெக்வஸ்ட் மாதிரின்னு சொன்னேன். ஸோ யூசர் கிட்ட இருந்து ஒரு கிளையண்ட் கிட்ட இருந்து ஒரு ரெக்வஸ்ட் வாங்கிட்டு வந்துட்டு அது வந்து எங்க போகும்? பேக்எண்ட் சர்வருக்கு போகும். அதுக்கு பேர் தான் அஜாக்ஸ் கால்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அண்ட் தென் டோம் மேனிபுலேஷன். ஸோ இந்த ரெண்டும் வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான திங்ஸா இருக்கும். ஸோ இதை கொஞ்சம் மினிமைஸ் ஆல்ரெடி நமக்கு டோம் மேனிபுலேஷனா என்னன்னு தெரியும். ஸோ ஒரு HTML எலமெண்ட்டை எடுத்துட்டு வந்து ஜாவா ஸ்கிரிப்ட்ல ஃபர்ஸ்ட் அந்த எலமெண்ட்டை வந்துட்டு டாக்குமெண்டட் கெட் எலமெண்ட் பை ஐடி இல்லைன்னா வேற ஏதாவது டேக் நேமோ இல்லைன்னா நம்ம சைல்டு அப்பண்ட் அந்த மாதிரி எல்லாம் பண்ணோம்ல, சைல்டு வச்சு பேரண்ட் வச்சு அந்த மாதிரி கெட் பண்ணிட்டு அதை நம்ம மேனிப்புலேட் பண்ணுவோம். ஸோ அதுதான் டோம் மேனிப்புலேஷன் படிச்சிருக்கோம். ஸோ அந்த மாதிரி டோம் மேனிப்புலேஷன் அஜாக்ஸ் கால்ஸ் எல்லாம் இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்றதுக்கு தான் இந்த ஜேக்வரி வந்து யூஸ் பண்ணுவாங்க. இதோட மெயினான ஃபீச்சர்ஸ் எல்லாம் என்னன்னா இதுல நம்ம என்னெல்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்னா ஜேக்வரியில HTML டோம் மேனிப்புலேஷன், CSS மேனிப்புலேஷன் பண்ணிக்கலாம். HTML வந்துட்டு ஈவென்ட் மெத்தட்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா அதெல்லாம் நம்ம ஜேக்வரிலையும் ஹேண்டில் பண்ணிக்கலாம். ஜேக்வரிலையும் நிறைய ஈவென்ட் மெத்தட்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ நம்ம ஜேக்வரி ஈவென்ட் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ப்ராஜெக்ட்ஸ் ரன் பண்ணலாம். அண்ட் தென் அனிமேஷன்ஸ் அதெல்லாம் ஹேண்டில் பண்ணும். அஜாக்ஸ் மெயினா அஜாக்ஸ். ஸோ அஜாக்ஸ் பத்தி இப்போ வேண்டாம். இட்ஸ் லைக் அ கால் அது மட்டும் நினைச்சுக்கோங்க. ஒரு ரெக்வஸ்ட் யூசர் கிட்ட இருந்து வரக்கூடிய ரெக்வஸ்ட் அந்த கால்ஸை எடுத்துட்டு போயிட்டு பேக்எண்ட் சர்வர் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணும். இந்த மாதிரி யூசர் வந்து ஒரு ரெக்வஸ்ட் கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி இன்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு ரெக்வஸ்ட் மாதிரி. ஓகே, சோ வந்து ஜேக்வரி வந்துட்டு ரொம்பவே பாப்புலர். அந்த மாதிரி நிறைய பேர் அதை யூஸ் பண்றாங்க. ஒரு காமனான கம்பெனிஸ் மீன்ஸ் பெரிய பெரிய கம்பெனிஸே அவங்களோட வெப்சைட்ல எந்த இதுதான் யூஸ் பண்ணிருக்காங்க? ஜேக்வரி தான் யூஸ் பண்ணிருக்காங்க. லைக் கூகுள், மைக்ரோசாஃப்ட், IBM, நெட்ஃபிளிக்ஸ் இது எல்லாமே ஜேக்வரி யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணப்பட்ட வெப்சைட் தான். சோ எப்படி நம்ம ஜேக்வரி இட்ஸ் லைப்ரரின்னு சொல்லிட்டேன். சோ ஜாவா ஸ்கிரிப்ட் லைப்ரரி. சோ அதை நம்ம எப்படி நம்ம வெப் பேஜ்ல கொண்டு வர்றது அப்படின்னா ஒரு ஆப்ஷன் என்னது அப்படின்னா ஜேக்வரி லைப்ரரிய jquery.comல இருந்து டவுன்லோட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு நம்ம வெப்சைட்ல கொண்டு வர்றது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். செகண்ட் ஆப்ஷன் சிம்பிள். கூகுளே வந்துட்டு jQuery CDN வந்து ப்ரொவைட் பண்றாங்க. நம்ம பூட் ஸ்ட்ராப்புக்குள்ள வந்துட்டு CDN காப்பி பண்ணல. பூட் ஸ்ட்ராப் CDN வந்து ஸ்கிரிப்ட் இது காப்பி பண்ணுங்க. நேத்து அன்னைக்கு பார்த்த பூட் ஸ்ட்ராப் வெப்சைட்ல கூட நம்ம காப்பி பண்ணி போட்டிருக்கோம். இதை நம்ம இந்த சிடிஎன் எடுத்தோம்ல பூட்ஸ்ட்ராப்ல போயிட்டு சிஎஸ்எஸ்க்கு இந்த சிடிஎனும் அண்ட் தென் ஜாவா ஸ்கிரிப்டுக்கு வந்து இந்த சிடிஎனும் பூட்ஸ்ட்ராப்ல இருந்து காப்பி பண்ணி போட்டோம்ல. இந்த மாதிரி கூகுள் ப்ரொவைட் பண்ணும் ஜேகோரி சிடிஎன். ஸோ அந்த அந்த சிடிஎனை ஜஸ்ட் காப்பி பண்ணி போட்டு நம்ம பண்ணலாம். ஸோ நான் வந்துட்டு எப்படி பண்ணுவேன்னா சிடிஎனை காப்பி பண்ணி போட்டு தான் பண்ணுவேன். ஓகே, லைப்ரரி டவுன்லோட் பண்றது இட்ஸ் அ காம்ப்ளிகேட்டட் மெத்தட். நமக்கு அது வேண்டாம். ஜஸ்ட் நம்ம சிடிஎன் எடுத்து காப்பி பண்ணி போட்டாலே நமக்கு அவுட்புட் நல்லா தான் வரும்.
ஓகே. சோ இதுவும் இந்த மெத்தடும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். ஓகே. சோ இந்த வெர்ஷன நீங்க என்ன பண்றீங்கன்னா, jQuery.comல இருந்து போயிட்டு, அத நீங்க டவுன்லோட் பண்ணிட்டு யூஸ் பண்ணலாம். சோ டவுன்லோட் பண்ணிட்டு இந்த மாதிரி அந்த ஸ்கிரிப்ட் டேக்ல அந்த வெர்ஷன மட்டும் கால் பண்ணிட்டு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. சோ அது அந்த டைரக்டரி அந்த ஃபைல் ஓபன் பண்றீங்களா? ஒரு ஃபைல்ல சேவ் பண்ணி வச்சிருப்பீங்கல்ல, அந்த ஃபைல நம்ம என்ன யூஸ் பண்ணணும்னா, நம்ம வெப் பேஜ்ல நம்மளோட சைட்ல ஃபைல்ஸ் இருக்கும்ல, அந்த இடத்துல நீங்க ஓபன் பண்ணி வச்சுக்கணும். சோ ஓபன் பண்ணி வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம்? ஸ்கிரிப்ட் டேக்ல இங்க யூஸ் பண்ணி பண்ணலாம். இட்ஸ் a காம்ப்ளிகேட்டட் மெத்தட். நமக்கு அது வேண்டாம். நம்ம வந்துட்டு காம்ப்ளிகேட்டட்னா ரொம்ப காம்ப்ளிகேட்டட் இல்ல. பட் இருந்தாலும் சிடிஎன் யூஸ் பண்ணி பண்றது ரொம்ப ஈஸி. சோ நம்மளுக்கு அந்த மாரி டவுன்லோட்லாம் பண்ண வேண்டாம். ஆ அப்டின்னா நம்ம வந்து சிடிஎன் வந்துட்டு கூகுள் ப்ரொவைட் பண்றாங்க. சோ அவங்க jQuery ஹோஸ்ட் பண்றதுனால அவங்க ப்ரொவைட் பண்றாங்க. சோ அந்த லிங்க ஜஸ்ட் சிடிஎன் லிங்க நம்ம காப்பி பண்ணி போட்டாலே நம்மளோட வெப்சைட்ல நம்ம jQuery யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க டவுன்லோட் பண்ணி பண்றதெல்லாம் இன்கேஸ் நீங்க ப்ராஜெக்ட் ஏதாவது பண்றீங்க அந்த மாரி டைம்ல நம்ம jQuery டவுன்லோட் பண்ணி போட்டுக்கலாம். ஓகேவா? சோ இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மாரி குடுத்துருக்காங்க. சோ jQueryல என்னன்னா மெயினா எல்லாமே ஜாவா ஸ்கிரிப்ட் மாரி தான் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சம் அதோட சின்டாக்ஸ்ல சின்ன சின்ன வேரியேஷன்ஸ் இருக்கும். அவ்வளவுதான். ரொம்ப பெரிய பெரிய வேரியேஷன்ஸ்லாம் கிடையாது. சின்ன சின்ன வேரியேஷன்ஸ் இருக்கும். இப்ப நீங்க ஒரு எலமெண்ட்ட செலக்ட் பண்றீங்க அப்படின்னா, எப்படி செலக்ட் பண்ணுவீங்க நார்மலா? நார்மலா நீங்க செலக்ட் பண்றீங்கன்னா, டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடின்னு ஒரு ஒரு 5 லைன் எழுதணும். ஒரு 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 லைன்லயே நம்ம நெறைய வேர்ட் எழுதணும். ஒரு HTML எலிமெண்ட் ஒரு பேராகிராஃப நான் இப்ப கெட் பண்ணணும். என்னோட ஜாவா ஸ்கிரிப்ட்டுக்குள்ள கொண்டு வரணும்னா, நான் எப்படி கொண்டு வருவேன்? எக்ஸாம்பிள் வச்சு சொல்றேனே. சோ நான் இப்ப என்ன பண்ணிக்கிறேன்னா, என்னோட எக்ஸாம்பிள்ல நான் என்ன பண்ணிக்கிறேன், ஒரு பேராகிராஃப் வச்சுக்கிறேன். ஓகேவா? அண்ட் தென் நான் ஒரு பட்டன் வச்சுக்கிறேன். ஒரு பேராகிராஃப் அண்ட் தென் ஒரு பட்டன் வச்சுக்கிறேன். இப்போ நான் ஸ்கிரிப்ட்ல இந்த பேராகிராஃப நான் யூஸ் பண்ணணும்னா என்ன பண்ணுவேன்? எப்படி ஆக்சஸ் பண்ணணும் இந்த பேராகிராஃப? என்னோட ஸ்கிரிப்ட்டுக்குள்ள நான் ஆக்சஸ் பண்ணணும்னா எப்படி பண்ணுவேன்? ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுவேன் ஃபர்ஸ்ட் அதுக்கு. இல்ல இப்போ கான்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கிளாரா அப்படின்னு நான் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுவேன். அடுத்து டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி. ஓகே. கெட் எலமெண்ட் பை ஐடி. இதுக்கு ஒரு ஐடி நேம் வேற கொடுத்துருப்பேன். போட்டு மறந்துட்டேன். ஐடி இஸ் ஈக்குவல் டு டெமோ அப்படின்னு ஒரு ஐடி நேம் கொடுத்துருக்கேன்னா, அந்த ஐடி நேம் எடுத்து நம்ம இங்க போட்டு அண்ட் தென் அதுல ஆட் பண்ணணும்னா ஆட் பண்ணுவோம். இந்த மாதிரி பண்ணுவோம். சோ நமக்கு இத்தனை கொஞ்சம் லைன்ஸ் கொஞ்சம் பெருசா இருக்குல்ல. இதே நீங்க வந்துட்டு இதுல ஆக்சஸ் பண்றீங்க. இது வந்துட்டு நம்ம நார்மலா பண்ற டோம் மேனிபுலேஷன். ஓகே. டோம் மேனிபுலேஷன் படி இப்படிதான் ஆக்சஸ் பண்ணுவோம். இதே நீங்க jQueryல பண்றீங்க. jQuery எதுக்குன்னு சொன்னோம்? இந்த மாதிரி டோம் மேனிபுலேஷன்ல வந்துட்டு கொஞ்சம் நிறைய கோட், நிறைய லைன்ஸ் எழுத வேண்டியது இருக்கும். அதை ரெடியூஸ் பண்ணணும். இதே விஷயத்த நான் டோம் மேனிபுலேஷன் இல்லாம jQueryல யூஸ் பண்ணேன்னா எப்படி பண்ணுவேன்னா, ஜஸ்ட் டாலர் சிம்பிள் அண்ட் தென் இவ்வளவுதான். சிம்பிள். நான் ஒரு எலிமெண்ட்ஸ் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா, ஜஸ்ட் டாலர் சிம்பிள் யூஸ் பண்ணி அந்த டேக்கோட நேம். இதே நான் பட்டன் டேக் ஆக்சஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். டாலர் சிம்பிள் பட்டன். அவ்வளவுதான். இப்படிதான் ஆக்சஸ் பண்ணுவேன். சோ இப்போ நமக்கு என்ன ஆயிரும்? நம்மளுக்கு நிறைய காம்ப்ளெக்சிட்டி இருக்காது. ஜஸ்ட் நம்மளுக்கு தேவையான டேக் நேம இந்த மாதிரி லைன் கொஞ்சம் அதிகமா இல்லாம சிம்பிள் கோட்லயே நான் ஈஸியா ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா, நான் இந்த மாதிரி jQuery யூஸ் பண்ணிக்கலாம். சோ இட்ஸ் சிம்பிள் சிம்பிள் மெத்தட். ஓகே. சோ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருந்தேன்னா jQueryக்கு வந்துட்டு கூகுள்ல போயிட்டு அந்த லிங்க் காப்பி பண்ணி போட்டுக்கிறேன். சாரி, நான் வேற எங்கேயோ விட்டுட்டேன் நினைக்கிறேன். மிக்ஸ் லாஜிக்ஸ்ல இருந்து போட்டுக்கலாம்.
ஓகே, நான் ஜஸ்ட் ஜிக்ஸ்பர் சேர்ந்து இந்த சீரியல் லிங்க் மட்டும் நான் காப்பி பண்ணி கொடுத்துருக்கேன். ஓகே, அது நீங்க எங்க போனா வழக்கமா அந்த ஹெட்ல போடுவோம்ல, சோ இந்த மாதிரி ஹெட்ல நீங்க அந்த ஜெய்கோரி லிங்க் வந்து காப்பி பண்ணி போட்டுக்கோங்க. ஓகே, சோ இப்ப நான் ஒரு பேசிக்கா ஒரு எக்ஸாம்பிள் பண்றேன். என்னன்னா, எனக்கு இப்போ இந்த பட்டனை கிளிக் பண்ண உடனே ஒரு ஃபங்க்ஷன், சிம்பிளா ஒரு ஃபங்க்ஷன் பண்றேன். சோ இந்த பட்டனை கிளிக் பண்ண உடனேயே எனக்கு அந்த பேராகிராஃப் வந்து டெலீட் ஆகும். சோ நான் இதுக்கு என்னென்ன லைனா எழுதணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நான் அந்த பேராகிராஃப் இம்போர்ட் பண்ணணும். டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி யூஸ் பண்ணி அந்த பேராகிராஃப் இம்போர்ட் பண்ணுவேன். அடுத்து அந்த கிளிக் மீயை இம்போர்ட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன், ஒரு ஃபங்க்ஷனை எழுதி அந்த ஃபங்க்ஷன்ல நான் என்ன பண்ணுவேன், அதை டெலீட் பண்றதுக்கு ஒரு கோட் எழுதுவேன். இப்ப எவ்வளவு லைன்ஸ் வரும் நம்ம நார்மலா எழுதலாம். ஆனா இப்ப நான் சிம்பிளா ஜேகுரி வச்சு எழுதுறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு லைன் எழுதுறேன். இந்த லைனை நான் அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போதைக்கு இந்த லைனை நான் இங்க எழுதிக்கிறேன். ஓகே, டாக்குமெண்ட் டாட் ரெடி. இதுக்குள்ள நான் என்ன எழுதுறேன்னா, சோ இது எதுக்கு அப்படின்னா, டாக்குமெண்ட் ரெடியா இருக்கா இல்லையா அதை செக் பண்றதுக்காண்டி இந்த ஃபங்க்ஷன் டாக்குமெண்ட் ரெடியா இல்லையா அதை செக் பண்றதுக்காண்டி. ஓகே, ரெடி ஆனதுக்கு அப்புறம் நம்ம என்ன ஃபங்க்ஷன் எழுத போறோம் அப்படின்னா, இந்த பட்டனை கிளிக் பண்ணா இந்த பேராகிராஃப் வந்துட்டு காணாம போகணும். ஓகேவா, மறைஞ்சு போயிடும். அது எப்படி பண்றது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நான் அந்த பட்டனை ஆக்சஸ் பண்ணணும். சோ பட்டனை நம்ம சொன்னால சிம்பிளா ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் அந்த டாலர் சிம்பிள் யூஸ் பண்ணி அந்த பட்டன் டேக்கோட நேம், ஓகே, அதை வச்சு ஆக்சஸ் பண்றேன். சோ அந்த பட்டனை கிளிக் பண்ணாதானே எனக்கு ஃபங்க்ஷன் நடக்கணும். சோ இந்த கிளிக் அப்படிங்கிறது ஒரு இன்பில்ட் ஃபங்க்ஷன். ஆன் கிளிக் யூஸ் பண்ணுவோம்ல, அதுக்கு பதிலா இந்த கிளிக். சோ கிளிக் பண்ணா எனக்கு என்ன ஃபங்க்ஷன் நடக்கணும், கிளிக் பண்ணா ஜஸ்ட் அந்த பேராகிராஃப் ஹைட் ஆகணும். சோ நான் என்ன பண்றேன், டாலர் ஜஸ்ட் அந்த பேராகிராஃப் ஆக்சஸ் பண்ணிக்கிறேன். அந்த பேராகிராஃப் ஹைட் ஆகும். ஸோ ஹைடுங்கிறது ஒரு இன்பில்ட் ஃபங்க்ஷன். எப்படி கிளிக் வந்து ஒரு இன்பில்ட் ஃபங்க்ஷனோ அதே மாதிரி ஹைடுங்கிறது இன்பில்ட் ஃபங்க்ஷன். ஸோ ஜஸ்ட் ஒரு 4-5 லைனுக்கு மேல போக வேண்டிய கோட இந்த மாதிரி ஒரு 3 லைன்ஸ்லயே சிம்பிளா முடிச்சிட்டோம். ஸோ இந்த மாதிரி இப்போ ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணலாமா? ஸோ ஒர்க் ஆகுது. ஸோ நான் கிளிக் பண்ண உடனே அந்த பேராகிராஃப் ஹைட் ஆயிடுச்சு. ஸோ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணேன், 2 எலிமெண்ட்ஸ் வச்சுட்டு நான் இப்ப என்ன பண்ணிருக்கேன், ஃபர்ஸ்ட் டாக்குமெண்ட் டாட் ரெடியா அப்படின்னு செக் பண்ணிட்டு இந்த ஃபங்க்ஷனை எக்ஸிக்யூட் பண்றேன். சோ அந்த ஃபங்க்ஷன்ல எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் அந்த பட்டன் தானே ஆக்சஸ் பண்ணணும். பட்டனை ஆக்சஸ் பண்ணி அது கிளிக்கா இருந்துச்சுன்னா, கிளிக் பண்ணிட்டாங்கன்னா இந்த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகும். அந்த ஃபங்க்ஷன்ல என்ன நடக்கணும், அந்த பேராகிராஃப் ஆக்சஸ் பண்ணி அதை டாட் ஹைட் பண்றேன். அவ்வளவுதான், சிம்பிள் ஃபங்க்ஷன் தான். சோ வந்து இது வந்து ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள். இப்ப இதோட ஒவ்வொரு எலமெண்ட்டையும் பார்க்கலாம், எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்ப நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம், பேசிக்கான சின்டாக்ஸ் என்னதுன்னா, ஒரு எலமெண்ட்டை நீங்க செலக்ட் பண்ணணும், ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா ஜேகுரில எப்படி செலக்ட் பண்ணி ஆக்சஸ் பண்ணுவீங்க, டாலர் அப்புறம் அந்த டேக் நேம் ஆக்சஸ் பண்றீங்கன்னா அந்த டேகோட நேம் இந்த மாதிரி டபுள் கோட்ஸ்ல கொடுக்கலாம். இன்கேஸ் நம்ம வேற ஏதாவது ஆக்சஸ் பண்றோம், லைக் அதோட ஐடி நேம் ஆக்சஸ் பண்றோம் அப்படின்னா எப்படி கொடுக்கணும், திஸ் அப்படின்னு கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த இடத்துல நான் பேராகிராஃபை தானே ஆக்சஸ் பண்றேன். சோ பேராகிராஃபை டைரக்டா ஆக்சஸ் பண்ணணும்னா நான் இந்த மாதிரி பின்னு கொடுக்கலாம். இன்கேஸ் அந்த பேராகிராஃபோட ஐடி நேம் ஆக்சஸ் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க ஹேஷ் டெமோ அப்படின்னு அந்த ஐடி நேம் கொடுக்கணும். இப்பவும் ஒர்க் ஆகும். ஓகே, சோ இன்கேஸ் நான் இதுக்கு ஒரு கிளாஸ் நேம் வச்சுட்டு கிளாஸ் நேம் ஆக்சஸ் பண்ண போறேன், செலக்ட் பண்ண போறேன் அப்படின்னா, நான் இதுக்கு கிளாஸ் நேம் டெமோன்னு வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இதை நான் எப்படி ஆக்சஸ் பண்ணணும், ஜஸ்ட் டாட் டெமோ. நம்ம ஸ்டைல் பண்ணும்போது ஆக்சஸ் பண்ணுவோம்ல, அதே மாதிரிதான், சேம் டு சேம் அதே மாதிரிதான். சோ டைரக்டா டேக் நேம்னா ஒன்னும் பிரச்சனை இல்லை, டேக் நேம் நீங்க டைரக்டா போட்டுடலாம். இல்ல நீங்க கிளாஸ் நேம் வச்சு ஆக்சஸ் பண்ண போறீங்கன்னா டாட் கிளாஸ் நேம், ஐடி நேம் வச்சு ஆக்சஸ் பண்ண போறீங்கன்னா ஹேஷ் ஐடி நேம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இதுல இன்னொரு ஒரு மெத்தட் இருக்கு, திஸ் எதுக்கு அப்படின்னா, திஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ நான் இந்த கரண்டா இருக்கக்கூடிய எலமெண்ட் அப்படின்னு இண்டிகேட் பண்றதுக்கு. ஓகே,
கரண்ட் எலமெண்ட்டை ஆக்சஸ் ஹைட் பண்ணும். இப்போ நான் இங்க ஸ்டார்ட் ஹைட்ல இப்ப என்ன நடக்குதுன்னா, தட் மீன்ஸ் நான் இப்ப கரண்டா எந்த இதுல இருக்கேன், பட்டன்ல தான் இருக்கேன். பட்டனை கிளிக் பண்ணா என்ன நடக்கணும்ங்கறத எழுதிட்டு இருக்கேன். சோ அப்ப நான் கரண்டா எந்த எலமெண்ட்ல இருக்கேன், பட்டன்ல இருக்கிறேன். சோ கிளிக் பண்ணும்போது என்ன ஆயிருதுன்னா பட்டனே எனக்கு ஹைட் ஆயிருது. சோ கரண்டா நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற எலமெண்ட் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா திஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இன் கேஸ் நம்ம வேற ஏதாவது எலமெண்ட் ஆக்சஸ் பண்ணணும்னா ஒண்ணு அதை டேக் நேம் வச்சு ஆக்சஸ் பண்ணலாம், இல்லைன்னா நம்ம அதோட ஐடி நேம் இல்ல அதோட கிளாஸ் நேம் ஆக்சஸ் பண்ணலாம். புரிஞ்சுதா எப்படி ஆக்சஸ் பண்றாங்கன்னு? ஓகே. சோ இது வந்து எதுக்கு அப்படின்னா ஒரு HTML எலமெண்ட்டை எப்படி எப்படி ஆக்சஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான சின்டாக்ஸ். இதுக்கு அடுத்து இதுல யூஸ் பண்ணக்கூடிய காமனான ஃபங்க்ஷன். சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா ரெடின்னு ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணோமா. இந்த ரெடி எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா நம்மளோட டாக்குமெண்ட் வந்து சம்டைம்ஸ் இன் கேஸ் சம் கேசஸ்ல நம்மளோட டாக்குமெண்ட் லோட் ஆகுறதுக்கு முன்னாடியே jQuery எக்ஸிக்யூட் ஆக ஆரம்பிச்சிடும். அப்படி ஆகக்கூடாது. நம்ம டாக்குமெண்ட் லோட் ஆகி நம்ம வெப் பேஜ்ல ரன் ஆனதுக்கு அப்புறம் தான் என்ன ஆகணும், நம்மளோட jQuery எக்ஸிக்யூட் ஆகணும். சோ அதுக்காண்டி தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம், இந்த டாக்குமெண்ட் வந்து ரெடி ஆயிட்டா இல்லையா அப்படின்னு ஒரு செக் பண்றதுக்காண்டி. ஓகே, டாக்குமெண்ட் மீன்ஸ் நம்ம இப்ப கரண்டா ரன் பண்ணிட்டு இருக்கோம்ல அந்த டாக்குமெண்ட். இப்ப நான் ஜாவா இப்ப இதை நான் எங்க ரன் பண்ணிட்டு இருக்கேன்னா jQuery.html டாக்குமெண்ட்ல ரன் பண்ணிட்டு இருக்கேன். சோ நான் கரண்டா ரன் பண்ற டாக்குமெண்ட் எனக்கு லோட் ஆகிட்டா இல்லையா, ரெடியா தான் இருக்குதா, ரெடி ஆனாதான் எனக்கு என்ன பண்ணணும், என்னோட jQuery ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகணும். சோ அத கன்ஃபார்ம் பண்றதுக்காண்டி தான் நம்ம செக் பண்ணிக்கிறோம். ஓகே, சோ டாக்குமெண்ட் டாட் ரெடி ரெடியா அப்படின்னு நம்ம செக் பண்ணிட்டு ரெடியா இருந்துச்சு அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகும். சோ அதே மாதிரிதான் இந்த கிளிக் பட்டன் கிளிக் பண்ணாதான் என்ன ஆகும், இந்த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே, சோ இது எல்லாமே jQueryல உள்ள இன்பில்ட் ஃபங்க்ஷன். நம்ம எல்லா jQuery எக்ஸிக்யூட் பண்றதுக்கு முன்னாடியும் இந்த டாக்குமெண்ட் டாட் ரெடி நம்ம கண்டிப்பா யூஸ் பண்ணுவோம். ஏன்னா டாக்குமெண்ட் ரெடி ஆயிட்டா இல்லையா அப்படின்னு செக் பண்ணணும். சோ அதுக்குதான் இந்த சின்டாக்ஸ். இப்போ என்னன்னா இப்ப நம்மளுக்கு லோட் ஆகுறதுக்கு முன்னாடி நம்ம டாக்குமெண்ட் எக்ஸிக்யூட் ஆயிட்டுனா என்ன ஆயிரும், நம்மளுக்கு ஹைட் பண்ண வேண்டிய எலமெண்ட்டை கிரியேட் பண்றதுக்கு முன்னாடியே அது என்ன ஆயிரும், ஹைட் ஆயிரும். சோ இந்த மாதிரி நம்மளுக்கு சம்டைம்ஸ் இமேஜ் லோட் ஆகுறதுக்கு சம்டைம் கொஞ்சம் டைம் எடுக்கலாம். மத்த டெக்ஸ்ட்டை விட இமேஜ் லோட் ஆகுறதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே டைம் எடுக்கும். நம்மளுக்கு இங்க எல்லாமே லோட் ஆயிரும். இன் கேசஸ்ல டைம் எடுத்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து அதுக்குள்ளேயே நம்ம jQuery எக்ஸிக்யூட் ஆயிட்டுனா அது கரெக்டா இருக்காது. சோ அந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணணுங்கிறதுக்காண்டி தான் நம்ம எதுக்கும் செக் பண்ணிக்கிறோம். ஓகே, ரெடி ஆயிடுச்சா இல்லையா அப்படிங்கிறதுக்காண்டி தான் அந்த ரெடி ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கணும். இதை விட ஷார்ட்டர் ஈவென்ட் என்னது அப்படின்னா இந்த மாதிரி யூஸ் பண்றதுக்கு பதிலா ஜஸ்ட் டாலர் ஆஃப் ஃபங்க்ஷன் அவ்வளவுதான். இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டுனா இதுவும் ரெடியா இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிக்கும். ஓகே, இது வந்து இன்னொரு ஷார்ட்கட் மெத்தட். இந்த மாதிரி டாக்குமெண்ட் டாட் ரெடி யூஸ் பண்றதை விட ஜஸ்ட் டாலர் ஆஃப் ஃபங்க்ஷன் அப்படின்னு இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். இது இன்னொரு ஷார்ட்கட் வே. அண்ட் தென் jQuery selectors. ஸோ jQuery செலக்டார்ஸ்னா என்ன பண்ணும், நம்மளுக்கு ஒரு எலமெண்ட்ஸை செலக்ட் பண்ணி அதை வந்து ஆக்சஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ நம்ம எப்படிலாம் செலக்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த டாலர் சிம்பிள் யூஸ் பண்ணி தான் செலக்ட் பண்ணுவோம். ஸோ செலக்ட் பண்றது ஒரு எலமெண்ட்டை இந்த மாதிரி எலமெண்டா செலக்ட் பண்ணுவோம். இல்லைன்னா நம்ம என்ன பண்ணலாம், கிளாஸ் நேம் வச்சு செலக்ட் பண்ணலாம், இல்ல நம்ம ஐடி நேம் வச்சு செலக்ட் பண்ணலாம். இப்போ இங்க நான் என்ன பண்ணிருக்கேன்னா எக்ஸாம்பிளுக்கு இங்க 2 பேராகிராஃப் கொடுத்திருக்கேன். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன், திஸ் டாட் ஹைடுங்கும் போது அந்த கரண்டா இருக்கிற எலமெண்ட்டை ஹைட் பண்ணுச்சு. நான் இன்னொரு ஒரு பேராகிராஃப் கொடுத்துருக்குமா, இது ரெண்டுத்துக்குமே நான் ஒரே கிளாஸ் நேம் கொடுத்துக்கிறேன். ஒரே கிளாஸ் நேம் கொடுத்துட்டு
இங்க வந்து டபுள் கோட்ஸ்ல டாட் டெமோ இப்படி கொடுத்துட்டு இப்ப ரன் பண்றேன். ஸோ இப்ப எனக்கு என்ன ஆயிரும், எந்தெந்த கிளாஸ் நேம்லாம் டெமோல இருக்கோ அது எல்லாமே எலிமினேட் ஆயிரும். இதுக்கு நான் ஒரு ஐடி நேம் கொடுத்துக்கிறேன். மெயின்னு ஒரு ஐடி நேம் கொடுத்துக்கிறேன். அப்ப நான் இங்க ஆக்சஸ் பண்ணும்போது எப்படி ஆக்சஸ் பண்றேன்னா ஹேஷ் மெயின் அப்படின்னு ஆக்சஸ் பண்றேன். ஸோ இப்ப எனக்கு என்ன ஆகும், எந்த எலமெண்ட்டுக்கு மெயின்னு இருக்கோ அது மட்டும் எனக்கு டெலீட் ஆகும். அதுக்குதான் இந்த எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஐடிக்கு ஹேஷ் ஐடிங்கிற அந்த செலக்டார் யூஸ் பண்ணுவோம். கிளாஸுக்கு டாட்ங்கிற எலமெண்ட் அதை யூஸ் பண்ணி செலக்டார்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ இட்ஸ் கால்ட் செலக்டார்ஸ். நீங்க செலக்ட் பண்றதுக்கு 4 டைப்ஸ் இருக்கு. டைரக்டா டேக் நேம், இல்லனா ஐடி நேம், இல்லனா வந்து கிளாஸ் நேம், இல்ல திஸ் அப்படின்னா கரண்ட் எலமெண்ட்டை செலக்ட் பண்றதுக்கு. ஸோ இது போக காமனான jQuery செலக்டார்ஸ் என்னலாம் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டார் அப்படின்னு யூஸ் பண்ணலாம். ஸ்டார்னு யூஸ் பண்ணா எல்லா எலமெண்ட்ஸையுமே செலக்ட் பண்ணும். திஸ் அப்படின்னு யூஸ் பண்ணா கரண்டா இருக்கிற எலமெண்ட்டை செலக்ட் பண்ணும். இப்போ கிளாஸ் நேம்னா இப்படி செலக்ட் பண்ணும். இந்த கோலன் இருக்குல்ல, இந்த கோலன்னா என்ன பண்ணும்னா ஃபர்ஸ்ட் இப்ப 4 பேராகிராஃப் வச்சிருக்கேன் அப்படின்னா அதுல எனக்கு ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் மட்டும் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா டி கோலன் ஃபர்ஸ்ட் அப்படின்னு கொடுத்தோம்னா நம்ம ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் மட்டும் செலக்ட் பண்ணுவோம். அதே மாதிரி எல்ஐ டேக்ல இப்ப யூஎல்குள்ள எல்ஐ இருக்கும். அந்த எல்ஐல ஃபர்ஸ்ட் எல்ஐ டேக்கை மட்டும் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி யூஎல் எல்ஐ கோலன் ஃபர்ஸ்ட் சைல்டு அப்படின்னா அதுவும் அதேதான். ஃபர்ஸ்ட் எலமெண்ட் யூஎலோட ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டை செலக்ட் பண்ணுவோம். இது வந்து என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் யூஎலோட ஃபர்ஸ்ட் எல்ஐ. இப்ப நிறைய யூஎல் வச்சிருக்கோம் அப்படின்னா யூஎலோட முதல் எல்லையை செலக்ட் பண்ணுவோம். அண்ட் தென் இங்க ஹெச்ஆர்எஃப் லிங்க்ஸ் எல்லாம் நீங்க ஆட்ரிபியூட்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணும்போது இந்த மாதிரி தான் செலக்ட் பண்ணணும். ஓகேவா? இந்த மாதிரி ஸ்கொயர் பிராக்கெட் யூஸ் பண்ணி தான் செலக்ட் பண்ணணும். ஹெச்ஆர்எஃப் ஏதாவது சேஞ்ச் பண்ண போறீங்க, ஆல்ரெடி ஹெச்ஆர்எஃப்ல ஒரு லிங்க் ஏதாவது கொடுத்துருக்கீங்க, அந்த லிங்கை நீங்க மேனிபுலேட் பண்ண போறீங்க, ஜாவா ஸ்கிரிப்ட்ல கொண்டு வந்து லிங்க் வேற லிங்க் கொடுக்க போறீங்க அப்படின்னா நீங்க இந்த மாதிரி யூஸ் பண்ணணும். அந்த ஸ்கொயர் பிராக்கெட்டுக்குள்ள ஹெச்ஆர்எஃப் அப்படின்னு கொடுக்கணும். இந்த டார்கெட் பிளாங்க்னு கொடுத்துருக்காங்களா, இதை நம்ம ஏதாவது சேஞ்ச் பண்ண போறோம், செல்ஃப் அந்த மாதிரி நம்ம மாத்த போறோம் அப்படின்னா அதை நீங்க இந்த மாதிரி ஸ்கொயர் பிராக்கெட்ல தான் கொடுத்துதான் நம்ம அதை ஆக்சஸ் பண்ணணும். பட்டனை ஆக்சஸ் பண்ணணும்னா இது என்ன பண்ணணும்னா எல்லா பட்டன் எலமெண்ட்ஸையும் ஆக்சஸ் பண்ணும். எந்தெந்த பட்டன்லாம் இன்புட் டைப் பட்டன்ல கொடுத்துருக்காங்களோ அதை ஆக்சஸ் பண்ணும். இது வந்துட்டு நம்ம நார்மலா பட்டன் டேக் ஆக்சஸ் பண்ணணும்னா என்ன பண்ணுவோம், ஜஸ்ட் டபுள் கோட்ஸ்க்குள்ள பட்டன் கொடுப்போம். இதே எனக்கு இன்புட்ல பட்டன் டைப் இஸ் ஈக்குவல் டு பட்டன் கொடுத்துருப்பாங்க தெரியுமா, அந்த எலமெண்ட்டை ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி கோலன் பட்டன் யூஸ் பண்ணுவோம். அப்படின்னா என்ன பண்ணணும்னா எந்த இன்புட்லாம் டைப் பட்டன் கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் ஆக்சஸ் ஆகும், அதை செலக்ட் பண்ணுவோம். அதே மாதிரி ரோஸ் ஈவென்ட் ரோஸ் செலக்ட் பண்ணணும்னா டிஆர் கோலன் ஈவென்ட், ஆட் ரோஸ் செலக்ட் பண்ணணும்னா டிஆர் கோலன் ஆட் அப்படின்னு அதர் செலக்டர்ஸ். ஓகே, இது மோர் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் த செலக்டர்ஸ், jQuery செலக்டர்ஸ். இந்த மாதிரியும் நம்ம என்ன பண்ணலாம், செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது ஒரு எக்ஸாம்பிள். ஓகே, jQuery அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு தானே, சிம்பிள் கான்செப்ட் தான். அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? எனி டவுட்ஸ்? எல்லாருக்கும் புரிஞ்சுதா? கார்த்திகா, இந்துமதி, இப்ப நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா jQueryல வந்துட்டு நம்ம என்னென்ன டாஸ்க் எல்லாம் ஹேண்டில் பண்ணணும்னு பார்த்தோம். jQuery மேனிப்புலேஷன், இப்ப நம்ம பார்த்தது எல்லாமே மேனிப்புலேஷன் தான். HTML டோம் மேனிப்புலேஷன் பண்ணுன்னு பார்த்தோம். அதே மாதிரி HTML ஈவென்ட் மெத்தட்ஸையும் என்ன பண்ணுவோம், jQuery ஹேண்டில் பண்ணுவோம். அதுவும் அதோட ஃபீச்சர் தான் அப்படின்னு பார்த்தோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஈவென்ட் மெத்தட்ஸ் தான் பார்க்க போறோம். நீங்க ஆல்ரெடி படிச்ச ஈவெண்ட்ஸா தான் இருக்கும். அதுல வேணா 1-2 எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்கலாம். ஓகே, சோ இதுல வந்துட்டு ஈவெண்ட்ஸ் தான் உங்களுக்கு என்னன்னு தெரியும். சம் ஆக்ஷன்ஸ் ஏதாவது லைக் மவுஸ் கிளிக் பண்றதா இருக்கட்டும், இல்ல மவுஸ் ஓவர் ஈவெண்ட், மவுஸ் என்டர் ஈவெண்ட், நிறைய ஈவெண்ட் படிச்சிருப்போம். அந்த ஈவெண்ட் எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு படிச்சிருப்போம். ஈவெண்ட் ஹேண்ட்லர்ஸ் நிறைய படிச்சிருப்போம். அதுக்கப்புறம்
இதே ஈவென்ட்ஸ் தான், பட் நம்ம jQueryல இப்ப பார்க்க போறோம். இப்போ ஒரு மவுஸ் வந்துட்டு ஒரு எலமெண்ட் மேல ஓவர் பண்றது, அப்புறம் ஒரு ரேடியோ பட்டன் செலக்ட் பண்றது, ஒரு எலமெண்ட்ட கிளிக் பண்ணா என்ன நடக்கணும்? அதுதான் ஈவென்ட்ஸ் நம்ம படிச்சிருக்கோம். ஈவன் கீ பிரஸ் பண்றது கூட என்னது ஒரு ஈவென்ட் தான். இதுக்கு மவுஸ் ஈவென்ட்ஸ்னா என்னென்ன மவுஸ் ஈவென்ட்ஸ், என்னென்ன கீபோர்ட் ஈவென்ட்ஸ், இதுல என்னென்ன சின்டாக்ஸ். நார்மலா நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட்ல நம்ம ஈவென்ட்ஸ் படிக்கும்போது என்ன படிச்சிருப்போம்னா, ஆன் கிளிக்ன்னு படிச்சிருப்போம். பட் இங்க வந்து அந்த மவுஸ் ஈவென்ட் என்னன்னு சொல்லுவாங்கன்னா, கிளிக் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம டபுள் கிளிக்னு ஒண்ணு நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட்ல படிச்சிருக்க மாட்டோம். பட் இங்க இருக்கும். டபுள் கிளிக் மீன்ஸ் ஒரு கிளிக் இல்லாம டபுள் கிளிக் பண்ணாங்கன்னா என்ன ஈவென்ட் நடக்கணும் அப்படிங்கிறது டபுள் கிளிக்ல. நம்ம அதுல மவுஸ் ஓவர் அப்படின்னு படிச்சிருப்போம். இங்க மவுஸ் என்டர் அண்ட் தென் மவுஸ் லீவ் அப்படின்னு வரும். அண்ட் தென் ஃபார்ம்ல வந்துட்டு சப்மிட், சேஞ்ச், ஃபோக்கஸ், பிளர் இது வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். ஃபார்ம்ல வந்து ஃபோக்கஸ் பண்றாங்க. இப்போ ஒரு இன்புட் டேக்ல போய் கிளிக் பண்றோம் அப்படின்னா, நம்ம என்ன பண்றோம்? அந்த இன்புட்ல ஏதோ என்டர் பண்ண போறோம். அப்ப நம்ம ஃபோக்கஸ் பண்றோம்னு அர்த்தம். ஸோ ஃபோக்கஸ் பண்றதுக்கான அந்த ஈவென்ட் நடந்தா என்ன 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 வந்துட்டு ஆக்ஷன் நடக்கணும் அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்றது. அண்ட் தென் லோட் பண்ணா, ரீசைஸ் பண்ணா, ஸ்க்ரோல், அன்லோடு இது எல்லாமே பார்த்துப்போம். லோட் பண்ணும்போது நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட்ல வந்துட்டு ஒரு அலர்ட் மெசேஜ் ஷோ ஆகுற மாதிரி பார்த்துருப்போம் தானே. பேஜ் லோட் ஆகும்போது ஒரு அலர்ட் மெசேஜ் ஷோ ஆகுற மாதிரிலாம் பார்த்துருப்போம். ஸோ இப்போ அந்த ஈவென்ட்ஸ் தான் ஜஸ்ட் 1, 2 ஈவென்ட்ஸ்ல மட்டும் அதோட நேம் வந்து கொஞ்சம் வேற மாதிரி இருக்கு. இப்ப நம்ம எக்ஸாம்பிள் பார்த்தது வந்து ஒரு கிளிக் ஈவென்ட்டுக்கு எக்ஸாம்பிள் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். ஒரு பர்டிகுலர் இத வந்து கிளிக் பண்ணா என்ன நடக்கும் நம்ம வெப்சைட்ல அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்த்துட்டோம். ஓகே. ம். இந்த ரெடியும், கிளிக்கும் தான் நம்ம என்னது காமனா நம்ம jQueryல யூஸ் பண்ணக்கூடிய மெத்தட்ஸ். ஓகேவா? ஸோ ஃபுல்லா லோட் ஆயிருக்கா? இல்லையா? அதுக்கப்புறம் நம்மளோட jQuery எக்ஸிக்யூட் ஆகும். அது செக் பண்றதுக்கு தான் ரெடி யூஸ் பண்ணுவோம். நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ இந்த எக்ஸாம்பிள் நம்ம பார்த்துட்டோம். இது வந்து நம்மளுக்கு எதுக்கு எக்ஸாம்பிளா சொல்லலாம்னா, கிளிக் ஈவென்ட்க்கு எக்ஸாம்பிளா சொல்லலாம். நம்ம அங்க பட்டனை எக்ஸ்போர்ட் பண்ணி ஆக்சஸ் பண்ணி அதுக்கு கிளிக் ஃபங்ஷன் எழுதியிருந்தோம். இவங்க ஜஸ்ட் பேராகிராஃப் ஆக்சஸ் பண்ணி அதுக்கு கிளிக் ஃபங்ஷன் எழுதியிருக்காங்க. டபுள் கிளிக் வந்து இப்ப பார்க்கலாம். ஓகே. இப்ப இதே இதுலயே நான் என்ன பண்றேன் அப்படின்னா, DDL டபுள் கிளிக் பண்றேன். ஸோ டபுள் கிளிக் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகணும்? இந்த ஃபங்ஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். தட் மீன்ஸ் இந்த மெயின்ல குடுத்திருக்க இந்த ஹலோ எவ்ரிவன் வந்துட்டு எனக்கு ஹைட் ஆகணும். நான் இங்க போயிட்டு ஒரு கிளிக் பண்ணா எனக்கு ஒண்ணும் ஆகல. டபுள் டபுள் கிளிக் பண்ணும்போது எனக்கு டெலீட் ஆகுது. ஓகே. ஃபர்ஸ்ட் நான் ஒரு கிளிக் பண்றேன் ஒண்ணும் ஆகல. டபுள் கிளிக் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகுது? அந்த எலிமெண்ட் எலிமினேட் ஆகுது. சோ அதுக்கு பேரு தான் டபுள் கிளிக். அப்புறம் என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஒரு அலர்ட் மெசேஜ் மாரி ஷோ பண்றது. லைக் ஒரு மவுஸ என்டர் பண்ணும்போது, நம்மளுக்கு ஒரு அலர்ட் மெசேஜ் மாரி ஷோ ஆகுறதுக்கு எப்படி பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் என்ன பண்றேன், இங்க போயிட்டு இதுக்கு பதிலா ஒரு மவுஸ் என்டர் ஃபங்ஷன வந்து மாத்திக்கிறேன். என்ன மாத்திக்கிறேன்னா, அலர்ட் மெசேஜ் ஷோ ஆகுற மாரி ஃபங்ஷன் எழுதிக்கிறேன். ஓகே. நீங்க அப்படித்தானே எழுதிருக்காங்க. ஒரு அலர்ட் மெசேஜ் தானே ஷோ ஆகுற மாரி எழுதிருக்காங்க. சோ நம்மளும் அத வந்துட்டு மவுஸ் என்டர் குடுத்துட்டு, அந்த பட்டன்ல வந்துட்டு மவுஸ் என்டர் பட்டன்லயும் மாத்திக்கலாம். இல்லன்னா நம்ம பேராகிராஃபா கூட மாத்திக்கலாம். ஐடி கிளாஸ் நேம் வச்சு ஆக்சஸ் பண்ணட்டுமா? சோ அந்த பேராகிராஃப டெமோ. சோ டாட் டெமோன்னு இருக்கக்கூடிய பேராகிராஃப ஆக்சஸ் பண்ணும்போது, எனக்கு வந்துட்டு அலர்ட் மெசேஜ் ஷோ ஆகுற மாதிரி நான் எழுதுறேன். சோ இதுக்கு வந்து நம்ம என்ன ஈவென்ட் யூஸ் பண்ண போறோம்? மவுஸ் என்டர். ஓகே, மவுஸ் என்டர். ஓகேவா? சோ ஓகே. இப்ப இந்த 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 இதுல என்டர் பண்ணா எனக்கு வரல. இதுலயும் வரல. ஜஸ்ட் இந்த இந்த பேராகிராஃப்ல மட்டும் தான் எனக்கு என்ன ஆகுது? வருது. ஓகே. சோ மவுஸ் என்டர் பார்த்துட்டோம். அடுத்து மவுஸ விட்டு லீவ் ஆகும்போது என்ன என்ன ஒரு ஃபங்ஷன் எழுதுறது. ஓகே. மவுஸ் என்டருக்கு அப்புறம் இங்க நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, மவுஸ் லீவ் போட்டுக்கிறேன்.
என்டர் பண்ணும்போது ஒன்னும் ஆகல. அதை விட்டு லீவ் பண்ணும்போது மட்டும்தான் எனக்கு இந்த பேராகிராஃப் வருது. ஓகே, தட் மீன்ஸ் அந்த அலர்ட் மெசேஜ் வருது. இப்ப நான் என்டர் பண்றேன், ஒன்னும் நடக்காது. லீவ் பண்ணும்போது மட்டும்தான் எனக்கு என்ன ஆகும், இந்த அலர்ட் மெசேஜ் வரும். அதான் மவுஸ் லீவ். அடுத்து மவுஸ் டவுன், கீழே மவுஸ மூவ் பண்ணும்போது என்ன நடக்குது. மவுஸ் டவுன், மவுஸ் டவுன் பண்றேன். வெயிட் a minute. டவுன் சைடா பிரஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு என்ன ஆகும், மவுஸ் டவுன் வந்துட்டு நடக்கும். ஓகே, I don't have a mouse. இந்த மவுஸ் இல்லையே. நான் கீழே வச்சு என்னோட மவுஸ பிரஸ் பண்றப்போ எனக்கு என்ன ஆகுது, எனக்கு இந்த அலர்ட் மெசேஜ் வந்துட்டு வருது, டிஸ்ப்ளே ஆகுது. ஸோ அந்த எலமெண்ட்டுக்கு மேல வச்சுட்டு நான் என்னோட எலமெண்ட் கீழே வச்சுட்டு என்னோட மவுஸ பிரஸ் பண்ணேன்னா எனக்கு இந்த அலர்ட் மெசேஜ் ஷோ ஆகும். இதே அந்த எலமெண்ட்டுக்கு மேல வச்சுட்டு ஷோ பண்ணும்போது எனக்கு மெசேஜ் ஷோ ஆகணும்னா நான் அதுக்கு மவுஸ் அப் யூஸ் பண்ணுவேன். ஓகே, இந்த எலமெண்ட்டுக்கு மேல வச்சுட்டு பண்றேன் அப்படின்னா அப்போ எனக்கு ஷோ ஆகும். அதே இதே ஃபங்க்ஷனை நான் கீழே வச்சு பண்ணேன்னா ஷோ ஆகுது. ஓகே, ஸோ மவுஸ் டவுனும் மவுஸ் அப்பும் பெரிய டிஃபரன்ஸ் இல்லை. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்துட்டு ஹவர். இது நீங்க நார்மலா பண்ற ஃபங்க்ஷன் தான். மேல ஹவர் ஆகும்போது எக்ஸிக்யூட் ஆகுறது. ஸோ ஜஸ்ட் ஹவர் பண்ணும்போதே எனக்கு இந்த மாதிரி அலர்ட் மெசேஜ் ஷோ ஆகுது. அண்ட் தென் நெக்ஸ்ட் என்னது அப்படின்னா ஃபோக்கஸ். ஸோ ஃபோக்கஸும் பிளரும் எப்போ யூஸ் பண்ணுவோம், ஃபார்ம்ல வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபார்ம்ல நம்ம ஒரு எலமெண்ட் ஒரு ஃபார்ம் இன்புட் டேக் வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணும்போது ஒரு ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகணும்னா அதை வந்து நம்ம ஃபோக்கஸ் ஆன் ஃபோக்கஸ் அதை யூஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம அதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன வேணும் அப்படின்னா நம்மளுக்கு ஃபார்ம் டேக் வேணும். ஃபார்ம் டேக்கை எப்படி ஆக்சஸ் பண்றோம் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். இந்த எக்ஸாம்பிள் கொஞ்சம் உங்களுக்கு நியூவா இருக்கும். நான் அதுக்கு என்ன பண்ணிக்கிறேன், இதெல்லாம் கமெண்ட் பண்ணிக்கிறேன். வெயிட் a minute. சாரி, கண்டினியூ பண்ணலாம். ஓகே, சோ இப்ப நம்ம ஃபார்முக்கு என்ன பண்றோம் அப்படின்னா இதே ப்ரோக்ராம் தான், பட் வந்துட்டு நம்ம ஃபார்முக்கு எப்படி ஃபோக்கஸ் அண்ட் தென் பிளர்ரை வந்து யூஸ் பண்றோம் அப்படின்னு பார்க்கலாம். இதுல என்ன பண்ணிருப்பாங்கன்னா சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி எல்லாம் சேஞ்ச் பண்ணிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஒரு ஃபார்ம் எழுதுறேன். நார்மலா நீங்க ஃபார்ம் எழுதுறீங்கன்னா எப்படி எழுதுவீங்க, லேபிள் டேக்லாம் யூஸ் பண்ணுவீங்க தானே. நேம், இப்போ ஃபர்ஸ்ட் நேம் இந்த மாதிரி லாஸ்ட் நேம் இந்த மாதிரி பிரிண்ட் ஆகும்னா நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், லேபிள்குள்ள நேம்னு கொடுப்போம், and then இன்புட் டேக் உள்ள இந்த இது கொடுப்போம். சோ இதுல நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா ஜேகுரியில ஜஸ்ட் நேம் கோலன் அப்படின்னு கொடுத்தாலே போதும். லேபிள ஸ்பெசிஃபை பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஓகே, ஜஸ்ட் நேம் கோலன் கொடுத்தாலே போதும். அண்ட் தென் அதுல போயிட்டு இன்புட் டேக எழுதுறோம். ஸோ இன்புட்ல வந்துட்டு என்ன எழுதணும்னா டைப் வந்து டெக்ஸ்ட், டைப் ஈக்குவல் டு டெக்ஸ்ட்னு கொடுத்துக்கிறேன். அண்ட் தென் நேம் வந்துட்டு நேம். ஓகே, இப்போ அடுத்து நான் என்ன பண்ணுவேன், பிரேக் விட்டுக்கிறேன். பிரேக் விட்டுட்டு நெக்ஸ்ட் என்ன எழுத போறேன் அப்படின்னா அவங்களோட இமெயிலே வாங்குற மாதிரி செட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ இதுல இன்புட் டேக்ல டைப் வந்து நம்ம என்ன எழுதுவோம்,
டெக்ஸ்ட் தான், இமெயிலுக்கும் டெக்ஸ்ட் தான். டைப் இஸ் ஈக்குவல் டு டெக்ஸ்ட் எழுதிட்டு நேம்ல ஜஸ்ட் இமெயில்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, சோ நான் இப்போ என்ன பண்ணணும், இதை ஃபர்ஸ்ட் என்னோட ஜாவா ஸ்கிரிப்ட்ல ஃபர்ஸ்ட் ஆக்சஸ் பண்ணணும். இப்போ என்னோட ஃபங்க்ஷன் என்ன இருக்கணும்னா, நான் இந்த இன்புட் டேக்ல எந்த இன்புட் டேக ஃபோக்கஸ் பண்ணாலும் எனக்கு எனி சேஞ்சஸ், ஏதாவது கலர் சேஞ்ச் பண்ற மாதிரியும் நான் செட் பண்ண போறேன். சோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே என்ன பண்ணணும், நம்ம டாக்குமெண்ட் ரெடியா இருக்கா இல்லையா அப்படின்னு ஒரு செக் பண்றதுக்கு ஒரு கோடு டாக்குமெண்ட் டாட் ரெடியா. ஓகே, சோ அதுக்கு அடுத்து அதுக்குள்ள நம்ம ஃபங்க்ஷன் எழுதிக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் என்ன எழுதணும் அப்படின்னா, நான் இன்புட் டேக ஆக்சஸ் பண்ணணும். இதனா இன்புட்ல ஃபோக்கஸ் பண்ணாலும் பிளர் பண்ணாலும் தான் எனக்கு வந்து ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகும். சோ நான் இன்புட் டேக் ஆக்சஸ் பண்றதுக்கு டாலர் செலக்டா இருக்கு, டைரக்டா நான் என்ன பண்ணிக்கிறேன், அந்த டேகையே செலக்ட் பண்ணிக்கிறேன். டேகை செலக்ட் பண்ணிட்டு டாட், அதை ஃபோக்கஸ் பண்ணும்போது எனக்கு என்ன நடக்கணும் அப்படிங்கறத ஃபோக்கஸ்ல எழுதிக்கிறேன். சோ ஃபோக்கஸ் உள்ள ஃபங்க்ஷன். ஃபோக்கஸ் இஸ் நத்திங் பட் நீங்க அந்த இன்புட்டை வந்துட்டு கிளிக் பண்ணும்போது, அதுக்குள்ள ஏதாவது டேட்டா என்டர் பண்றதுக்காண்டி நீங்க கிளிக் பண்ணும்போது அந்த பாக்ஸ் வந்துட்டு கலர் சேஞ்ச் ஆகுற மாதிரி எழுதிக்கலாம். சோ நம்ம இப்ப எதுல இருக்கோம், கரெக்டா இன்புட்டுக்குள்ளதான் இருக்கிறோம். சோ எனக்கு இப்ப என்ன பண்ணணும்னா, என்னோட அவுட்புட்ல இப்ப இந்த இதுல நான் ஃபோக்கஸ் பண்றேன் அப்படின்னா இதுதான் ஃபோக்கஸ். ஓகே, நீங்க ஏதாவது கிளிக் பண்றதுக்கு அதை ஃபோக்கஸ் பண்றீங்களா, இது ஃபோக்கஸ். சோ இது மாதிரி ஃபோக்கஸ் பண்ணும்போது இதோட கலர் சேஞ்ச் ஆகும். சோ ஃபோக்கஸ் பண்ணும்போது கரண்டா இருக்கக்கூடிய அந்த இன்புட் இந்த மாதிரி ஏதாவது டவுட் இருக்கா? சோ நான் அந்த கரண்டா இருக்கிற எலிமெண்ட் ஆக்சஸ் பண்ணா என்ன பண்ணும், திஸ் டாட் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, சிஎஸ்எஸ்ல நீங்க பேக்ரவுண்ட் கலரோ இல்ல வேற ஏதாவது ப்ராப்பர்ட்டி சேஞ்ச் பண்ண போறீங்க அப்படின்னா அதை எப்படி சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா, டாட் சிஎஸ்எஸ் அப்படிங்கிற இந்த கீவேர்டு யூஸ் பண்ணணும். ஓகேவா, அந்த கீவேர்டு யூஸ் பண்ணிட்டு தான் நீங்க பேக்ரவுண்ட் கலர் சேஞ்ச் பண்ண போறீங்கன்னா பேக்ரவுண்ட் கலர் அந்த மாதிரி நீங்க கொடுத்துக்கலாம். சோ நான் பேக்ரவுண்ட் கலர் சேஞ்ச் பண்ற மாதிரி கொடுத்துருக்கேன். அத நீங்க எப்படி குடுப்பீங்க, வழக்கமா எப்படி குடுப்போம், சிஎஸ்எஸ்ல சேஞ்ச் பண்றதா இருந்தா பேக்ரவுண்ட் கலர் கோலன் குடுப்போமா, பட் நம்ம இங்க எப்படி குடுக்கணும்னா பேக்ரவுண்ட் கலர் அப்புறம் அது என்ன கலர் அப்படிங்கறத செகண்ட் குடுக்கணும். சோ இப்படிதான் குடுக்கணும். ஓகே, சின்டாக்ஸ் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும் நார்மலா குடுக்கறத விட. சோ சிஎஸ்எஸ் ஆக்சஸ் பண்ணணும்னா சிஎஸ்எஸ் கொடுத்துட்டு பேக்ரவுண்ட் கலரை ஸ்பெசிஃபை பண்ணணும் ஃபர்ஸ்ட், அதோட ப்ராப்பர்ட்டி கமா அதுல உள்ள வேல்யூ. கோலனுக்கு பதிலா இங்க நம்ம கமா யூஸ் பண்றோம், அவ்வளவுதான். லெட்ஸ் see நமக்கு சேஞ்ச் ஆகுதா ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணலாம். ஒர்க் ஆகுது. ஓகே, சோ பிளர்னா என்னன்னா, இதுல இருந்து இப்படி ரிமூவ் பண்றீங்க. இப்ப ஃபோக்கஸ் பண்ணிட்டு நான் என்ன பண்ணிடுறேன், ரிமூவ் பண்றேன். சோ அந்த ஃபோக்கஸ ரிமூவ் பண்ணும்போது அங்க எந்த சேஞ்சஸுமே இல்லைல்ல. ஃபோக்கஸ ரிமூவ் பண்ணும்போது என்ன கலரா சேஞ்ச் ஆகணும் அப்படிங்கறத நான் பிளர்ல கொடுக்கணும். ஓகே, சோ அதுக்கு என்ன பண்ணிக்கிறேன், அதே மாதிரி அந்த இன்புட்டை நான் ஆக்சஸ் பண்றேன். ஓகே, இன்புட் ஆக்சஸ் பண்ணி அந்த ஃபோக்கஸ ரிமூவ் பண்ணும்போது, சோ அப்போ பிளர் ஆக்கும் போது எனக்கு என்ன ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகணுமோ இதை நான் பிளருக்குள்ள கொடுத்துக்கிறேன். இங்க நான் என்ன பண்றேன், டாலர் அதே மாதிரி திஸ் அந்த கரண்டா இருக்கக்கூடிய அந்த எலமெண்ட்டை ஆக்சஸ் பண்றேன். டாட் இப்ப எனக்கு பேக்ரவுண்ட் கலர் என்னவா மாறணும் அப்படின்னா சிஎஸ்எஸ், இதே ப்ராப்ளம் தானே. இதுல வந்துட்டு நம்ம கிரீனா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, ஜஸ்ட் இப்ப நான் செக் பண்றேன் அவுட்புட்ல போயிட்டு. ஸோ ஃபோக்கஸ் பண்ணும்போது இப்படி இருக்கு, ஃபோக்கஸ ரிமூவ் பண்ணிட்டேன்னா எனக்கு கிரீனா மாறிடுது. ஓகே, ஸோ ஃபோக்கஸ் பண்ணா எல்லோ, ஃபோக்கஸ ரிமூவ் பண்ணா கிரீன். ஸோ இப்படிதான் எனக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆகணும். ஓகேவா, ஸோ இதுதான் ஃபோக்கஸ் அண்ட் தென் பிளர். ஓகே, ஸோ இதுக்கு அடுத்து என்ன ப்ராப்பர்ட்டி அப்படின்னா,
மவுஸ் என்டர் அண்ட் தென் மவுஸ் லீவ் அண்ட் தென் அதே ப்ராப்பர்ட்டி தான் இந்த ஆன்ங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிருக்காங்க. லைக் இந்த ஆன் எதுக்கு அப்படின்னா மல்டிபிள் ஈவென்ட் ஹேண்ட்லர்ஸ் நம்ம பண்ணிருக்கோம் அப்படிதானே ஜாவா ஸ்கிரிப்ட்ல ஒரு ஈவென்ட் ஹேண்ட்லர்ஸ் இல்லாம மல்டிபிள் ஈவென்ட் ஹேண்ட்லர்ஸ் ஹேண்டில் பண்றதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் பார்த்திருக்கோம் தானே. அதோட எக்ஸாம்பிள்ஸ் ஏதாவது இங்க இருக்குதா? ஃபார்ம் வேலிடேஷன், ஒரு ஈவெண்ட்ஸ் தான் இருக்குது. மல்டிபிள் ஈவென்ட் ஹேண்ட்லர்ஸ் சின்டாக்ஸ் இங்க இல்ல. சோ பட் நமக்கு வந்து அந்த மாதிரி ஒரு ஆப்ஷனும் நமக்கு உண்டு அப்படிதானே. மல்டிபிள் ஈவெண்ட்ஸ் ஹேண்டில் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸும் நமக்கு என்னது ஜாவா ஸ்கிரிப்ட்ல அவைலபிள் தான். சோ இந்த ஈவென்ட் லிசனர் யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுவோம் மல்டிபிள் ஈவெண்ட்ஸை வந்து ஹேண்டில் பண்ணுவோம். சோ இந்த ஈவென்ட் லிசனர் யூஸ் பண்ணி ஆட் ஈவென்ட் லிசனர் கொடுத்து நம்ம என்ன பண்ணுவோம் மல்டிபிள் ஈவெண்ட்ஸ் கிளிக் ஈவெண்ட், மவுஸ் அவுட் ஈவெண்ட், மவுஸ் ஓவர் ஈவெண்ட்டை வந்து ஆக்சஸ் பண்ணுவோம். அதே மாதிரி ஜாவா ஸ்கிரிப்ட்ல ஆன் மெத்தட் யூஸ் பண்ணி இது நினைவு இருக்கு தானே இந்த ஈவென்ட் லிசனர் அந்த டாபிக் நினைவு இருக்கா நம்ம படிச்சிருக்கோம். ஆட் ஈவென்ட் லிசனர் யூஸ் பண்ணி கிளிக் மவுஸ் ஓவர் இதெல்லாம் ஆட் பண்ணுவோம். பார்த்தா படிச்ச மாதிரி தானே இருக்கு. கமெண்ட் பண்ணி வச்சிருக்கேன் தெரியுதா? ஆட் ஈவென்ட் லிசனர் நினைவு இருக்கா? ஒரு ஈவென்ட் ஹேண்டில் பண்றதுக்கு பதிலா நம்ம இப்ப மல்டிபிள் ஈவெண்ட்ஸ் எனக்கு 2-3 ஈவெண்ட்ஸ ஒரே எலமெண்ட்டுக்கு ஆக்சஸ் பண்ணணும் ஒரே எலமெண்ட்டுக்கு ஆட் பண்ணணும் அப்படின்னா நான் ஆட் ஈவென்ட் லிசனர்னு கொடுத்துக்கிட்டேன்னா ஒரே டைம்ல எனக்கு என்ன பண்ணலாம் மல்டிபிள் ஈவெண்ட்ஸை ஹேண்டில் பண்ணலாம். அது வந்துட்டு என்ன ஆகும் ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஈவெண்ட்டும் எக்ஸிக்யூட் ஆகும், புதுசா நம்ம கொடுக்கக்கூடிய ஈவெண்ட்டும் நம்மளுக்கு வந்துட்டு நடக்கும். இந்த நம்ம படிச்ச மாதிரி நினைவு இருக்கா? யாருக்குமே நினைவு இல்லையா? இவன் சரி ஓகே நான் சொல்றேன். இங்க 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 நீங்க ஜாவா ஸ்கிரிப்ட்ல வந்துட்டு இந்த மாதிரி ஒரு எலமெண்ட் எக்ஸ்ங்கிற ஒரே எலமெண்ட்டுக்கு எக்ஸ்ங்கிற ஒரு எலமெண்ட்னா தட் மீன்ஸ் அந்த இந்த ரிமூவ் ஐடி ஒன்னு வச்சிருக்கோமா. சோ ஐடி ஒன்னு வச்சிருக்கிற ஒரு எலமெண்ட்டுக்கு நான் மல்டிபிள் இந்த பட்டன் இந்த ட்ரைட் பட்டன் இருக்குல்ல அதுக்குதான் நான் ஐடி ஒன்னு வச்சிருக்கேன். சோ அந்த பட்டனுக்கே நான் 3 ஈவெண்ட்டை ஆக்சஸ் பண்றேன். லைக் கிளிக் ஈவெண்ட், மவுஸ் அவுட், மவுஸ் ஓவர். இந்த மாதிரி மல்டிபிள் ஈவெண்ட்ஸை எனக்கு அந்த ஒரு எலமெண்ட்டுக்கே நான் அப்ளை பண்ணணும் அப்படின்னா நான் என்ன பண்ணேன்னா ஆட் ஈவென்ட் லிசனர் யூஸ் பண்ணா எனக்கு என்ன பண்ணலாம் ஒரு ஈவெண்ட்டுக்கு ஒரு எலமெண்ட்டுக்கே மல்டிபிள் ஈவெண்ட்ஸை ஆட் பண்ணலாம். சோ அதுக்கடுத்து அந்த ஈவெண்ட் என்ன ஃபங்க்ஷனை நடக்க போகுது அப்படிங்கறத செகண்ட் நீங்க பேராமீட்டர் 2 பேராமீட்டர் ஃபர்ஸ்ட் ஆட் ஈவென்ட் லிசனர்ல என்ன ஈவெண்ட் கொடுக்க போறீங்கங்கிறது ஃபர்ஸ்ட் பேராமீட்டர். ரெண்டாவது அது என்ன ஃபங்க்ஷனை எக்ஸிக்யூட் பண்ண போகுது அதுதான் ரெண்டாவது ஃபங்க்ஷன். நான் இங்க இந்த கமெண்ட்டை ரிமூவ் பண்ணி காமிக்கிறேன். Okay? Okay? இப்ப நான் அந்த பட்டனை கிளிக் பண்ணா ஒரு ஃபங்க்ஷன், பட்டனை விட்டு வெளியில வந்தா ஒரு ஃபங்க்ஷன், அடுத்து வந்து மவுஸ் ஓவர் பண்ணும்போது எனக்கு ஒரு ஃபங்க்ஷன் இப்படி எக்ஸிக்யூட் ஆகும். ரைட் பட்டனை கிளிக் பண்ணா ஒரு ஃபங்க்ஷன், அடுத்து இந்த ரைட்டை விட்டு மவுஸ் ஓவர் பண்ணும்போது ஒரு ஃபங்க்ஷன் வரும். சரி அந்த டெக்ஸ்ட் தான் நம்ம இங்க கமெண்ட் பண்ணி வச்சிருக்கோமோ. சரி 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 பேராகிராஃப் இங்க கமெண்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே ஹவர்னு இங்க டிஸ்ப்ளே ஆகுதுல்ல. சோ அந்த மவுஸ் ஓவர் பண்ணும்போது ஹவர் பண்ணும்போது மவுஸ் அவுட் பண்ணும்போது நமக்கு அதுவும் எக்ஸிக்யூட் ஆகுது. கிளிக் பண்ணா அந்த ஃபங்க்ஷனே எக்ஸிக்யூட் ஆகுது. சோ எனக்கு வந்து மல்டிபிள் ஈவெண்ட்ஸ் இங்க நடக்குதா. சோ இதே மாதிரி ஒரு ஃபங்க்ஷனை நான் jQueryலயும் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். சோ அதை என்ன மெத்தட்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணுவேன் அப்படின்னா ஆன் மெத்தட் யூஸ் பண்ணி பண்ணுவேன். ஓகே அந்த ஆன் மெத்தடுக்கு தான் இங்க எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஓகே
இந்த மாதிரி ஆன் அப்படின்னு யூஸ் பண்ணிட்டு அதுக்குள்ள நம்ம என்னென்ன மெத்தட்லாம் யூஸ் பண்ண போறோமோ அந்த மெத்தட்ஸ் தான் இங்க ஸ்பெசிஃபை பண்ணும். ஸோ நான் ஃபர்ஸ்ட் ஒரு பேராகிராஃப் வச்சுட்டேன். ஓகே, இந்த மாதிரி இதை கமெண்ட் பண்ணிட்டு ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு பேராகிராஃப் வச்சிருக்கேன். அந்த பேராகிராஃப்ல கீழே வந்து ஆக்சஸ் பண்ணணும். ஸோ இந்த லைனை எல்லாத்துலயும் எக்ஸிக்யூட் பண்ணும்ல. ஸோ நான் இப்போ என்ன பண்ணிக்கிறேன், ஃபர்ஸ்ட் அந்த பேராகிராஃப் ஆக்சஸ் பண்ணணும். ஸோ அந்த பேராகிராஃப் டேக் ஆக்சஸ் பண்ணிட்டேன். டாட் ஆன் மெத்தட். ஓகே, ஆன் மெத்தடுக்கு ஓபன் பண்ணிட்டு கர்லி பிரேசஸ்க்குள்ள மவுஸ் என்டர் நடந்துச்சுன்னா என்ன ஃபங்க்ஷன் வரணும். ஓகே, மவுஸ் என்டர் பண்ணும்போது கோலன் ஃபங்க்ஷன் என்ன ஃபங்க்ஷன் நடக்கும் அப்படின்னா, எனிதிங் எதுவும் மிஸ்டேக் பண்ணிருக்கனா? ஓகே, மவுஸ் என்டர் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகும்னா அந்த மவுஸோட பேக்ரவுண்ட் கலர் இருக்குல்ல, அந்த பேராகிராஃபோட பேக்ரவுண்ட் கலர் வந்து எனக்கு சேஞ்ச் ஆகணும். ஸோ திஸ் டாட் சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணி நான் என்ன பண்றேன், அந்த பேக்ரவுண்ட் கலரை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். பேக்ரவுண்ட் கலர் ஆமா ஸோ அந்த கலரை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இதே மாதிரி தான் நான் என்ன பண்ண போறேன், கமா யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா, 3 ஈவெண்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஒன்னு மவுஸ் ஓவர், மவுஸ் லீவ், சாரி மவுஸ் லீவ், இன்னொன்னு கிளிக். ஸோ இங்க எல்லோ ஆட் பண்ணிக்கனா இங்க வந்துட்டு பேக்ரவுண்ட் கலர் என்ன கொடுத்துக்கலாம்னா கிரீனா மாத்திக்கிறேன், இங்க ரெட்டா மாத்திக்கிறேன். ஓகேவா, ஸோ கிளிக் ஃபங்க்ஷன், அதுக்கு அடுத்து இந்த ஃபங்க்ஷன், இந்த ஃபங்க்ஷன் இங்க கமா தேவையில்லை, செமிகோலன் இங்க தென் இங்க செமி. ஓகே, ஸோ இப்போ நம்ம இதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாமா. ஸோ மவுஸ் ஓவர் பண்ணும்போது எல்லோ கலர், அண்ட் தென் மவுஸ் லீவ் பண்ணும்போது கிரீன் கலர், தென் மவுஸை கிளிக் பண்ணும்போது ரெட் கலர். ஸோ இதான் மல்டிபிள் ஈவெண்ட்ஸ். ஓகே, ஸோ இவ்வளவுதான் நம்ம ஜேகோரியில ஈவெண்ட்ஸ். அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்துட்டு பேசிக்கா அதை எப்படி செலக்ட் பண்றது, கொரிய எப்படி செலக்ட் பண்றது, அதுக்கப்புறம் அதுல என்னென்ன ஈவெண்ட்ஸ்லாம் அதை ஹேண்டில் பண்ணும் அப்படிங்கறத பார்த்துருக்கோம். ஸோ இவ்வளவுதான் ஜேகோரி. இதுல எனி டவுட்ஸ் யாருக்காவது டவுட்ஸ் இருக்கா? ஓகே, நோ டவுட்ஸ். ஜேகோரியில எனி டவுட்ஸா, இல்ல அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுன்னா தம்ஸ் அப் எமோஜி போடலாமா? ஓகே, சரி. நேத்து ஸ்டாப் வாட்ச் ப்ராஜெக்ட் பார்த்தோம்ல, அத பண்ணி பாத்தீங்களா? அதுல எனி டவுட்ஸ் இருக்கா? இனிமேல் தான் பண்ணணுமா? நீ ஒன் ப்ளீஸ் ரிப்ளை பண்ணுங்களேன்.
நீங்க தான் மேம் பண்ணணும். ஆ. நீங்க தான் பண்ணணும். ம். ஸோ வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தா இப்ப கேட்கலாம். இல்ல 5 மினிட்ஸ் தான் இருக்கு. ஸோ இதுக்குள்ள இன்னொரு டாபிக் ஸ்டார்ட் பண்ணா கரெக்ட்டா இருக்காது. எனி டவுட்ஸ்னா கேட்கலாம். இல்லன்னா நம்ம செஷன் எண்ட் பண்ணிக்கலாம். ஓகே. எனி அதர் டவுட்ஸ்? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் செஷன்ல வந்துட்டு இன்னும் ஒரு 1 ஆர் 2 டாபிக்ஸ் கிட்ட பேலன்ஸ் இருக்கு. அத முடிச்சுட்டு நம்ம அடுத்த ப்ராஜெக்ட் ஓகே கூகுள் க்ளோன் ப்ராஜெக்ட் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். அந்த நான் ப்ராஜெக்ட்ஸ் வந்து இன்னைக்கே ஸ்டார்ட் பண்ண நினைச்சேன். பட் இந்த ஜேகோரி டாபிக்ஸ்லாம் கொஞ்சம் பேலன்ஸ் இருந்ததுனால நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் அடுத்த நான் இன்னும் ஒரு 2 டாபிக்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ஜேகோரிலாம் முடிச்சுட்டு அண்ட் தென் கூகுள் க்ளோன் ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே. ஸோ இனி அதர் டவுட்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டீங்க. ஸோ நெக்ஸ்ட் செஷன்ல பார்க்கலாம். தேங்க்யூ.